சிறப்பு செவ்வாய் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நேற்றைய தொடர் கதையின் தொடர்பு இனிதே தொடர்கின்றது. இன்னும் உன் ஆட்சி மிக மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நேற்று சொன்னார் அல்லவா அந்த மன்னர். அதை ஏற்ற இந்த மன்னரின் மகன், அப்பா நீங்கள் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து உள்ளீர்கள். நான் யாரென்றே தெரியாத ஒரு காட்டுக்குள் காட்டுவாசிகளோடு என் தாயோடு தனிமையில் வாழ்ந்தவன். எனக்கு இவையாவும் புதிதல்ல. என் உடம்பிலே உங்கள் இரத்தம் ஊறிக்கொண்டிருக்கின்றது. அங்கு இருக்கையிலும் அனைவருக்கும் நன்மையை செய்ய வேண்டும் என அடிக்கடி ஆலோசனை செய்து கொள்ளுவேன். என்னை எப்பொழுதும் என்ன நாம் நினைக்கின்றோமே அதுதான் நம்மை அழகூற வழிநடத்தும். அப்பா நீங்கள் செய்ததை போல் இன்னும் பல மடங்கு என்னால் இந்த நாட்டு மக்களுக்கு ஆட்சிகளை புரிய முடியும். நீங்கள் இனி ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் அறிவுரை எனக்கு எப்பொழுதும் வேண்டும். உங்களை என்றுமே நான் இனி பிரிய ஒரு வாய்ப்பே இல்லை. நீங்கள் அம்மாவும் சற்றே ஓய்வெடுத்து கொள்ளுங்கள். இனி மக்களை நல்லாட்சி புரிதலை நான் பார்த்து கொள்கின்றேன் என அவர் அப்பாவுக்கு முன்னாள் மன்னருக்கு அவன் வாக்குறுதியை கொடுக்கிறார். பிறகு இந்த பசுமை புரட்சிகள் செய்தார்கள் அல்லவா, அதுபோல் இவனும் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டுகிறான். நாட்டில் உள்ள அனைத்து தரிசு இடங்களிலும் பனை விதைகளை நடுங்கள். நாளை வரலாறு நாம் இல்லாத போனாலும் நாளை வரலாறு அது சொல்லும். அந்தந்த வரலாறுக்கும் என் பெயர் நிச்சயம் இருக்க வேண்டும். சாலை ஓரங்களில் இடங்களை ஒதுக்குங்கள். சாலைக்கு இடையூறுகள் இல்லாமல் மரங்களை பல விதைகளை வையுங்கள். புலி மரங்களை வையுங்கள். நாளைய சமுதாயம் இந்த மரங்களை யார் நட்ட என்று சொன்னால் எனது வரலாறு வாய் பேசும். அது என்றும் இந்த நலத்திட்டங்கள் போல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நான் என் அப்பாவையே அப்பாவளோடு செய்த பணியை மீண்டும் மீண்டும் சிறப்பாக செய்து நல்லாட்சி புரிவேன் என்று அவன் அப்பாவிடம் சொன்னார் அல்லவா. அதுபோல் சிறப்பாக ஆட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறான். சிறப்பாக ஆட்சியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதில் சற்றே எதிர்பாராத இடையூறுகள் ஒன்று வர காத்து கொண்டிருக்கின்றது. அது என்னவென்று இந்த மகனுக்கும் தெரியாது, அவர் அப்பாவுக்கும் தெரியாது. சிறையில் இருப்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இனி என்ன நடக்கப் போவது என்று அடுத்த பதிவில் சிறப்பாக சொல்லி முடிக்கிறேன். என் உறவுகளே, பதிவை பார்த்திருங்கள், காத்திருங்கள், பதிவை பார்த்திருங்கள். நன்றி, வணக்கம். இது அழகு தமிழ்.